சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய்த்துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய 2ஆம் வருகை வேதத்தில் மிக முக்கியமான காரியமாகும். புதிய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 250 அதிகாரங்கள் உள்ளது. இதில் இந்த காரியத்தை பற்றிய 360 குறிப்புகள் இருக்கிறது. மற்றும் 28 அதிகாரங்கள் முழுக்க இந்த காரியத்திற்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் இது தேவனுடைய வார்த்தையில் முழுமையாக கையாளப்பட்ட ஒரே பொருளாகும். இந்த காரியத்தை மீண்டுமாக கொண்டு வருவதில் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. வெளிப்படுத்துதலின் முதல் அதிகாரத்தில் இந்த காரியம் எத்தனை முறை குறிப்பிடப்பட்டுள்ளது? அதிகாரம் 1 3வது வசனம், கடைசி பகுதி, காலம் சமீபமாகிவிட்டது. வசனம் 4, எது இருந்தது, எது வரப்போகிறது? இதோ அவர் மேகங்களோடு வருகிறார், அப்படியே ஆகும். ஆமேன். வசனம் 7, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் சர்வ வல்லமையுள்ளவருமாக இருக்கிறேன். வசனம் 8, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதே வெளிப்படுத்துதலின் முக்கிய நோக்கமாகும். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டால் பல ஆபத்துக்கள், அசுத்தங்கள் மற்றும் வஞ்சகங்களிலிருந்து நாம் விடுபடலாம். பலர் இந்த காரியத்தை அனைத்து வகையான கோட்பாடுகள் மற்றும் போதனைகளின் தொகுப்பாக நினைக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த சத்தியத்தின் உண்மையான சந்தோஷம் தெரியவில்லை. பரிசை வெல்வதற்காக நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறும் பாடம் இது அல்ல. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு காரியம். இது வெற்றிகரமான வாழ்க்கையின் இரகசியமாகும். இந்த காரியம் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவன் சற்றே ஊக்கமிழந்த நிலையில் இருந்தான். நாம் அனைவரும் சில நேரங்களில் சோர்வை உணர்கிறோம். எப்பொழுதும் நம்மை அதைரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் சுற்றிலும் நடக்கத்தான் செய்யும். தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சீஷன். யோவானின் நற்செய்தியில் இது 6 முறை மீண்டுமாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு அன்பான சீஷன். அதே சீஷன் தேவனுடைய வார்த்தைக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்காகவும் பத்மதீவில் சிறையில் அடைக்கப்பட்டான். ஏனென்றால் அந்த நேரத்தில் விசுவாசிகளிடையே புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடந்தது. இறுதி நாட்களிலும் இதுவே நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறபடி எதிரி சுறுசுறுப்பாக மாறி தேவ ஜனங்களை தாக்குவான். அவர் விரைவில் வருவதை பற்றிய அறிவின்மையால் நாம் வெற்றி பெற முடியாது. நம்முடைய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தரிசனமான போது அவன் மனசோர்வடைந்ததை அவர் கண்டார். எனவே அவர் விரைவில் மீண்டுமாக வரப்போகிறவர் என்று அவனுக்கு நினைப்பூட்டினார். அப்பொழுது அவனால் புரிந்து கொள்ள முடியாததை இன்று அவன் புரிந்து கொள்வான். நாம் பொறுமை இழக்க வேண்டிய அவசியமில்லை. பொறுமையாக காத்திருங்கள். கர்த்தர் மகிமையில் வரும்போது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒவ்வொன்றாக பதிலளிப்பார். ரட்சிப்பின் கிரியை அந்த நாளில் முழுமையடையும். இந்த மாபெரும் ரட்சிப்பின் அர்த்தத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நமது இரட்சகரின் மகத்துவத்தையும் நாம் அறிவோம். அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கிறது.